தீர்மானங்கள் நம்ம எடுக்க போறோம், இந்த மாதிரியான ஆலோசனைகள் வழங்க போறோம். என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் நம்ம வழங்க போறோம் அந்த மாதிரி திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்களின் உத்தரவுக்காக இளைஞரணி செயலாளர் எங்களது இளம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஐடிவிக்கு மண்டல கூட்டங்கள் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இங்கே இன்று மதுரையில் நடத்துகிறோம். இதில் இன்டர்னல் மீட்டிங் இது. குறிப்பாக ஐடிவியின் தம்பிகளின் தங்கைகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அடுத்த கட்டமாக எப்படி இது உயர்த்துவது, எண்ணிக்கையை லட்சக்கணக்கான ஐடிவியின் தொடர்கள் உள்ள இயக்கத்தில் வர அளவுக்கு இந்த எண்ணிக்கை பார்க்கணும். மற்றபடி இதெல்லாம் இன்டர்னல் மேட்டர் பேசிட்டு நான் வந்து அவதூறு பரப்புற விஷயமும் நடக்குது. எல்லாமே பண்றாங்க. நம்ம எதிரி நீர் சொல்றீங்க, எதிரி நீர் சொல்றது வேணா நான் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவரோட கொள்கை, கழகத்தின் கொள்கைகள், தலைவரோட செயல்பாடுகள், இளைஞரணி செயலாளர் இப்போது நம்ம துணை முதல்வரோட செயல்பாடுகள், இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் பற்றவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது பணியில இருவரும் இறங்கி கொண்டே இருக்காங்க. அதை தாண்டி இப்ப புதுசா வர இயக்கத்துல வர இளைஞர்களுக்கு கழகத்தின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி நிறைய இருக்கு. அதனால இந்த பணியை தான் நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கே எங்களுக்கு நேரம் பத்த மாட்டேது. ஒவ்வொரு நாளும் இருப்பாங்க, இங்கே தான் நம்ம பிள்ளைங்க வந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதுல யாரோ பண்ற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வந்து நீங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஐடிவிங்க வந்து நீங்க பேசுறது அது கொஞ்சம் சரியா இல்ல. அது எல்லாரும் அது கொஞ்சம் சிந்திக்கணும். அதை தாண்டி நிச்சயமாக 100% சொல்றேன், எதிரணியினர் குச்சி எடுத்தா குச்சி வரும், தாத்தா சொன்ன மாதிரி. அவ்வளவு அதோட ரொம்ப சிறப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. வெகு வீரர்கள் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அசெட். அது உலக தரத்துல ஒரு அசெட் மத்திய மண்டலத்துல மதுரையில மதுரையில் அமைய போகிறது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தனித்துவமிக்க ஒரு பில்டிங்கா அது அமையும். அதிமுக கூட்டணி பெரும் வெற்றி ஏந்துக்கு சொல்லுங்க. அதே போல விஜய் சார்